சயின்ஸ் வாத்தியார் வந்தார். மாணவர்களே, நான் சொல்கிறதுக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னால் போதும். நாய் நன்றி உள்ளது, ஆடு ருசி உள்ளது அப்படின்றிருக்கான். பல்பை கண்டுபிடிச்சது எடிசன், ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி. அதே போல பரீட்சை எக்ஸாமை கண்டுபிடிச்ச யார் தெரியுமா? அவன் தானே சார் எனக்கு தெரியாமல் தெரியும். அவன் மட்டும் என் கையில் கட்டச்சான்னா உடிச்சு உப்பை தடவிடுவேன். ஏங்க, உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகவே கூடாது. அப்படி பார்த்தா நான் வீட்டுக்கே வரக்கூடாது, அவங்க கூட குடும்பமும் நடத்தக்கூடாது. எவ்வளோங்க இந்த மீன்? 300 ரூபாமா? 300 ரூபா. பரவாயில்லையே, இவ்வளோ மீன் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. 100 மீன் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு இழுக்கிறேன். நீ இந்த மீனை கொடுத்து காசு வாங்கிட்டு வா. ஐயம்மா, அங்க மீன் எடுத்து போய் காசு கேட்டா அடிப்பாய்க்கம்மா. இங்க இருந்தா நான் அடிப்பேன். என்ன சொல்றேன்? அடிக்க உங்க அடியே பரவாயில்ல, கூட வாங்கிட்டு வரேன். என்னங்க, அங்க வந்து பாருங்க, உங்க அம்மா மீன்காரி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மீன் கறி கூட சண்டை போடுறாங்களா? ஏன்? 10 ரூபாய்க்கு மீன் கேட்டா மீன்காரி சண்டைக்கு வராம என்ன பண்ணுவா? 10 ரூபாய்க்கு எதுக்கு மீன் கேக்குறாங்க? நம்மளுக்கு 5 ரூபாய்க்கு வாங்கினா போதாது? சொல்லிட்டு போடி. யாருக்கிட்ட? என்னமோ உலகத்துல இவன் மட்டும் தான் மீன் விக்கிற மாதிரி பேசுறான். என்னம்மா, யார்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு வர? மீனுக்காரிங்க 300 மீன் 100 ரூபாய்க்கு கேட்ட தப்பா? அது என் உரிமை இல்ல, அதுக்கு போய் என்கிட்ட சண்டைக்கு வரா? ஏமா, பேரம் பேசலாமா? பேரம் பேசுறது தப்பு இல்ல. அதுக்குன்னு 300 ரூபாய் மீன் 100 ரூபாய்க்கு கேட்டா யாருக்கு தான் கோவம் வராது? இதுக்கு தாண்டா நீ இப்படியே இருக்க. ஒன்ன வச்சுட்டு இந்த குடும்பத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் எப்படி இருக்கேன்? நான் நல்லா தாண்டி இருக்கேன். நீ தாண்டி பைத்தியம் மாதிரி இருக்க. 300 ரூபாய் மீன் 100 ரூபாய்க்கு கேட்டா செருப்பை கட்டி அடிக்காம விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம். ஏங்க, நேத்திக்கு நான் சந்தையில ரோஜாவை பார்த்தேங்க. அவ ஒரு சேலை கட்டி இருந்தாங்க, அது சூப்பரா இருந்ததுங்க. எங்க வாங்கினாலாம் எவ்வளவுன்னு கேட்டியா? அததான் நான் அவட்ட கேட்டதுக்கு உன் புருஷங்கிட்ட கேட்டுக்கடி அப்படின்னு என்கிட்ட சொன்னா. அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன். சொல்ல, எத்தனை நாளா நடக்குது? சொல்ல. நம்ம வீட்டு விட்டு ஓடி வந்துட்டோம். நான் எங்க ஓடி வந்த? நீ தான் என்ன கூட்டிட்டு வந்துட்ட. இனிமே உங்க குடும்பத்துக்கு உங்க அப்பனுக்கு எல்லாம் பயப்படாத, சரியா? நான் ஏன் பயப்படணும்? எங்க அப்பா வந்தா உன்னதான் வெட்டுவாரு. அதுவும் ரைட்டு தான். சரி, அதை விட நம்மளுக்கு துணையா அந்த கடவுள் கூட இருப்பாரு, சரியா? நீ ஏன் என் கூட இருப்பியான்னு தெரியல. அது எதுக்குமா ஏதாச்சும். என்னடி? சரிங்கடா. இந்த ஓனர் பண்ணாட்டி எனக்கு பிடிக்கலமா. அவ புருஷனா அப்படிதான்டா சொல்லிட்டு இருக்கான். போட்டு குடுத்துட்டாரோ. பிரிக்க முடியாதது என்னவோ நானும் சோம்பேறித்தனமும், பிரியக்கூடாதது நானும் என் பாசமும், சேர்ந்தே இருப்பது நானும் பிரச்சனையும், சேராதிருப்பது நானும் நிம்மதியும். ஆண்களுக்கு 45 வயசுக்கு மேல சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வருதான். அவங்க அந்த ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு பெண்கள் முடிவு செய்தோம் என்றால் ஒன்னே ஒன்னு விஷயத்தை அலோ பண்ணுங்க. அவர்கள் நண்பர்களோடு அவர்கள் நேரத்தை செலவழிக்க அனுமதியுங்கள். ஆயுள் கூடும் அவர்களுக்கு. இல்ல, நான் சொல்லல, சைக்காலஜி சொல்லுது. இந்த கைத்தட்டின ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்றேன். எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணுங்க, அது பாவம் குற்றம் என்று தெரிந்தால் நிறுத்திக் கொள்ளுங்க. என்னங்க, என்கிட்ட புடவை நிறைய இருக்கு, இல்லாதவங்க யார்ட்டையாவது கொடுத்துடலாமா? நாய, நம்மளே இல்லாதவங்க தாண்டி. அந்த புடவெல்லாம் நஞ்சு நாஸ்தி ஆகிற வரைக்கும் நீ அதே தான் கட்டிக்கிட்டு இருக்கணும். புது புடவை கேட்ட புதைச்சிருவோம் ஒன்ன. ஒரு ஆள் 70வது மொட்டை மாடி, 70வது மொட்டை மாடிங்க. அங்கே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டார் ஹாயா. அங்கே வந்து சொன்ன, சுரேஷ் உன் பையன் இறந்து போயிட்டான். படக்குன்னு பேப்பரை போட்டு குதிச்சுட்டாருங்க 70வது மாடிலேருந்து. 50 மாடிக்கிட்ட வந்துகிட்டு இருக்கும்போதே அவருக்கு யோசனை, நம்மளுக்கு பையனே இல்லையே, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. 40 மாடிக்கிட்டு வரும்போது இன்னொரு யோசனை, அடைச்சா இன்னும் நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையே. ஐயோ, எங்கிட்டு கத்துனாங்களோ. 10வது மாடிக்கிட்டு வரும்போது யோசிச்சேன், அட பாவி, நம்ம ஒரு சுரேஷ் இல்லப்பா, குமாரில் அப்படின்னு சொத்து வந்து ஜோலியை கொண்டு வச்சு. ஆமா, வாரத்துல ஒரு நாள் தான் வேலைக்கு போறீங்க. எப்படி சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்துறீங்க? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். பஸ் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். அது ஏன் உங்களுக்கு பொண்டாட்டினாவே பிடிக்க மாட்டேங்குது? யாரா சார்? எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா அது அடுத்தவன் பொண்டாட்டியா இருக்கணும். நிறைய காசு செலவு பண்ணி லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ் இப்படிலாம் சுத்தினாக்கா வெக்கேஷன்றாங்க. நம்ம ஒரு காசு கூட செலவு பண்ணாம ஊரை சுத்தினா தண்ட சூரியன்றாங்க. உங்களுக்கு தொப்பை இருக்கேன்னு சொல்லி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்க? நானே
தொப்பை இருக்கிறது தப்பு இல்ல, மனசுல குப்பை இருந்தா தான் தப்பு. மனசு சுத்தமா இருக்கு, தொப்பை பெருசா இருக்கு, அப்படித்தான். ஏய் சும்மா சும்மா கால் ஆட்டாதடா. தர்த்தனம் வீடு தேடி வந்து உட்காந்துக்கோ. நீ ஆட்டுப்பா, வீட்டுக்கு தரித்திரம் வந்து 10 வருஷம் ஆகி போச்சு. ஆமா, நைட்டு தூக்கத்துல அவ்வளவு ஒரு சிரிப்பு ஏன்? அது கனவுல நயன்தாரா வந்தா. அப்புறம் எதுக்கு கத்துனியாமா? நடுவுல நீ வந்த மூதேவி, நீ வந்த. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பேர் நடுவு? என்ன பேரு? என்ன பேர்? ஊதாரி, நாதாரி, தண்டச்சோறு, தடிமாடன் தாங்க பேரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆண்களுக்கு என்ன பேர் நடுவு? என்ன பேரு? குடும்பத் தலைவர், பொறுப்பானவர், கணவர், புருஷர், இத்தனை இங்க இருந்த. யோ, எங்கயா பன்னீர் சோடா பாதிய காணோம்? கீழே ஓட்ட இருந்திருக்குடி, நான் கவனிக்கல. யாரை ஏமாத்த பாக்குற? கீழே ஓட்ட இருந்தா கீழே தான் குறைஞ்சிருக்கணும், மேல எப்படி குறைஞ்சது? தேவைப்பட்டா யூஸ் பண்றதுக்கு, வேணும்னா எடுத்து வைக்கிறதுக்கு நான் என்ன பொம்மையா? இது வேலைக்காகுது, நான் கிளம்புறேன். எங்க கிளம்புறீங்க? அன்பு எங்க கிடைக்குதோ அதை தேடி. ஏண்டி, என் மேல கோவம் வரும்போதெல்லாம் எப்படி நீ கண்ட்ரோல் பண்ற? பக்கத்துட்டு மாடு சாணி போட்டிருக்கோம், அதை அள்ளி போடுவேன். அதை அள்ளி போட்டா கோவம் குறைஞ்சிருமா? ஆமாயா, ஏன்னா நீ சாப்பிடுற சாம்பார்ல தான் அள்ளி போடுவேன். யோ, என்னை விட்டுறியா? நான் வைக்கல பாக்கட்டுமா இல்ல நீ வைக்கல பாக்குறியா? எங்க அம்மா வீட்டுல விட்டுறியான்னு கேட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்தா பிரம்மச்சாரியா வந்து சந்தோஷமா இருந்திருப்பேன். இதையதான் எங்க அம்மா சொன்னாங்க அப்பவே. என்ன சொன்னாங்க? இந்த பையனை கல்யாணம் பண்ணி தொலையாதீங்க. அப்பவே எங்க மாமியை ஹெல்ப் பண்ண நினைச்சிருக்காங்க. நான் தான் தப்பா பண்ணிட்டேன். என் வாழ்க்கையே வீணா போச்சு. ஏமா மீன் வாங்கிட்டு வந்துட்டேன், வறுத்துரு. எங்க இருக்குது? வெயில தான் போட்டு வறுக்கணும். ஏமா பின்ன என்ன, கேஸ் எங்க இருக்கு? கேஸ் இல்லையா? ஏமா புக் பண்ண சிலிண்டர் நாய் வந்திருக்கணுமே நம்மளுக்கு. வரலையே. வரலையா? நியூஸ்ல எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு வந்துட்டு இருக்கு. நியூஸ் மட்டும் தான் நார்மலா வந்துட்டு இருக்கு, கேஸ் வரல. வந்து பச்சை மீனாவே வந்து தின்னு. ஐயோ, அப்படியா? எப்ப? இப்பதானா? இந்த வரேன். என்னங்க ஆச்சு? அப்பா மரம் ஏறி கீழே விழுந்துட்டாராம். அதான் அந்த கிழவனுக்கு ஒரு இடத்துல உக்காந்து இருக்க தெரியாதே. இந்த வயசான காலத்துல மரத்துல ஏறுறேன், மரத்தை புடுங்குறேன்னு இதேதான் வேலை. மரத்துல இருந்து விழுந்தது உங்க அப்பா. எங்க அப்பாவா? போன கொடு. அப்பா டாக்டர் போறாங்க. போனோம்னா சொல்லுங்க. காலையில பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுத்துது. அப்ப 10 நிமிஷம் லேட்டா இருந்தீங்க. இது என்ன ஒரு பிரச்சனை? இதை போய் கொண்டு வந்துருக்கீங்க. வேற என்னங்க? அதை சொல்லுங்க. தலை சுத்துன்றீங்களே, வலது பக்கம் சுத்துதா இடது பக்கம் சுத்துதா அப்படின்னு இருக்கான். ஐயா, இப்ப நீ சொன்ன எனக்கு சுத்த ஆரம்பி. உடனே சாகணும்னா விஷத்தை குடி, கொஞ்சம் கொஞ்சமா சாகணும்னா கல்யாணத்தை முடி. கால் வந்தா டாக்டர் வந்து, சார் நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேன் டாக்டர். அப்படியா? நாளைக்கு நைட்டு வாங்க. ஏன்? எனக்கும் தூக்கம் வர மாட்டேன், உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். பாரு, வேற வேலை வெட்டி இல்லையா? இப்படி டாக்டர். அங்கிள், அமெரிக்காவில் பாடுற பாட்டு ஒன்று பாடவா? நல்லா இருக்குமே, நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை, பாடு. 20 நிமிஷம் பாடு. என்னடா இது அமெரிக்காவில் பாடுறது, இங்கே கேட்காது அப்படின்னு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். இப்ப நான் எனக்கு என்ன வேற வேலை? கண்டுபிடிச்சது ஆம்பளை. இந்த கீபோர்ட கண்டுபிடிச்சது ஆம்பளை. செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை. ஆம்பளை கண்டுபிடிச்சது பெண்கள், தாய்மார்கள். நாங்க பெக்காம வந்து பிறந்ததில ஆமை குட்டி சைஸுக்கு ஆம்பளை ஆம்பளை ஆம்பளை. அப்படி சொல்லாதம்மா, அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. எங்க காலை இழுத்து நடக்கிறீங்க, கால் வலிங்க. அட பாவமே, தனியா வந்தீங்க, ஒய்ஃபை கூட கூட்டு வந்திருக்கலாம். எதுக்குங்க? கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேற கூட. ஒரு பொருளுக்காக ஏங்குறவனுக்கு அந்த பொருள் கிடைக்காது, ஆனா அந்த பொருள் கிடைச்சவனுக்கு அதோட மதிப்பு தெரியாது. இதுல நீங்க இந்த டைப்பு ஏவா பீவா? கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பயட்டு நான் சொன்னேன், இல்ல நீ ரொம்ப குண்டா இருக்க, இளைக்கணும், உடம்பு குறைக்கணும். அதனால தினம் நீ தண்ணியில் நீச்சடி. நீந்தினா உடம்பு குறைஞ்சிடும். திமிங்கலம் 24 நேரம் நெஞ்சுக்கிட்டே இருக்கு. உங்களால ஏமாத்த முடியுது அப்படின்னா அவன் முட்டாள் இல்லை, உங்க தகுதிக்கும் மேல உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டான் அப்படின்னு தான் இருக்கு. நீங்க விரும்பினா உங்களை விரும்புறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனா நீங்க வெறுத்தாலும் உங்களை விரும்புறதுக்கு அந்த ஒருத்தனால மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு ஆணை தயவு செஞ்சு இழந்துடாதீங்க. திரும்ப மீட்டதுக்கு ரொம்ப கஷ்டம்.
சினிமா தியேட்டருக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு என்ன வித்தியாசம் உண்டு? அதாவது டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா சினிமா தியேட்டர், ஆமா, உள்ள போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு வச்சுங்களேன் அது ஆபரேஷன் தியேட்டர். சின்ன உங்களை வளர்த்து 10 பைசா புண்ணியம் இல்ல, அதான் ஆடு வளர்க்கலாமா மாடு வளர்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்துல ஏறி வைகுண்டம் போனானா? அப்போ ஆடு மாடு வளர்க்க எனக்கு திறமலன்னு சொல்றியா? பொறுமை இல்ல உணர. சரிடா, என் தகுதிக்கு நான் என்னதான் பண்றது? கழுத மேய்டா. யாரடி கழுதம் வைக்க சொல்ற? கழுத பால் 1 லிட்டர் 3000 போதுரோய். 3000-ஆ? நம்ம எவ்வளவுதான் வேணான்னு சொன்னாலும் விரட்டி அடிச்சாலும் நம்மளையே சுத்தி வர்றது கொசுமத்து தான். டாக்டர் உங்ககிட்ட வந்தேன், ஒரு கண்ணுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ண சொன்னேன். ஏன் நீங்கள் 2 கண்ணுக்கு பண்ணீங்க? தீபாவளி வருதுல்ல, இலவச இணைப்பு, 1 பண்ணா 1 ஃப்ரீ இருக்கலாமா? அவன் பாவம் அப்புறம் என்ன செய்யும் அதுக்கு அடுத்து. ஆனால் ஒரு ஆள் கண் டாக்டர் போய், டாக்டர் எனக்கு ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவர் சொன்னார், உனக்கு உண்மையிலேயே 2 கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏங்க நான் வந்து வாட்ச்மேன், இங்கே வந்து ஏன்ட்டு வந்து சொல்லிட்டு